சாயி ராமாயணம் அத்தியாயம் 37 சாவடி ஊர்வல கோலாகலம். பிராப்த கர்மத்தினால் முன்ஜென்ம வினைகள் விளையும் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும். கர்மத்தை அனுசரித்தே புத்தியும் வேலை செய்யும். ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதையும் பக்தன் சுலபமாக தவிர்த்து விடலாம். பிராப்த கர்மத்தின் விளைவுகளிலிருந்து பகீரத பிரயத்தனம் செய்தாலும் விட முடியாது. அவசியம் நடந்தே தீர வேண்டிய நிகழ்ச்சிகளிலிருந்து தப்புவதற்கு வழியேதும் இல்லை. துக்கங்கள் எவ்வாறு வேண்டப்படாதவையோ அவ்வாறே சுகங்களும் எதிர்பார்க்கப்படாதவை. முன்ஜென்ம வினைகளால் ஒரு மனிதனுக்கு என்னென்ன நடக்கப் போகின்றன என்பதை ஞானிகளுக்கு முன்கூட்டியே தெரியும். அகண்டமாக அவருடைய நாமத்தை ஜெபம் செய்வதே நமது விரதமும் தவமும் தானமும். அவ்வப்பொழுது ஷிரடிக்கு பிரயாணம் செய்வதே நமது தீர்த்த யாத்திரை. சாயி சாயி என்று நாமஸ்மரணம் செய்வதே நமது மந்திரமும் அனுஷ்டானமும் தியானமும் மந்திர சித்தி பெறுவதற்காக செய்யப்படும் பயிற்சியும் ஆகும். ஆகவே அவரிடம் அனன்யமாக சரணடையுங்கள். கள்ளங்கபடமற்ற பிரேமையுடன் ஒருமித்த மனதுடன் அவரை பூஜை செய்து பாருங்கள். அவர் செய்யும் விவரிக்க முடியாத அற்புதங்களை மனத்துள்ளே அனுபவியுங்கள். கரும்பை சக்கியாக பிழிவது போன்ற ஆயாசம் தரும் விவரங்கள் தற்பொழுது போதும். நமக்கு உடனே வெல்லம் வேண்டும். முன்னரே குறிப்பறிவிக்கப்பட்ட ரசமான கதையை கேட்க எல்லோரும் ஆவலாக இருக்கிறீர்கள். கேட்பவர்களின் இந்த உணர்வை நன்கு அறிந்த நான் சொல்லப் போகும் அற்புதமான கதையை அவர்கள் கவனத்துடன் கேட்கும் வகையில், அவர்களுடைய ஆர்வம் மழுங்காத வகையிலும் கதாம்சம் இல்லாத பொதுவான தத்துவ விவரணத்தை இப்பொழுது நிறுத்திக் கொள்கிறேன். பாமரனும் மந்தமதி படைத்தவனுமாகிய நான் சொற்களை கோத்து செய்யுள் படைக்கும் திறமை பெற்றவன் இல்லை. நான் எழுதுவது என்னுடைய பேனாவை அவருடைய கையால் பிடித்து கொண்டு சாயி என்னை எழுத வைப்பதே. சாயி என்னுடைய புத்தியை கொடுத்திராவிட்டால் அவருடைய சரித்திரத்தை எழுத நான் யார்? அவரே அவருடைய கதையை சொல்லி என்னிடமிருந்து எழுதி வாங்கிக் கொள்கிறார். நான் ஏற்கனவே உறுதியளித்தபடி சாவடி, ஹண்டி, பிரசாத விநியோகம் இவற்றை பற்றிய கதையை இப்பொழுது தொடர்வோமாக. கதையை கவனத்துடன் கேளுங்கள். சம்பந்தப்பட்ட கதைகள் ஏதாவது ஞாபகத்திற்கு வந்தால் அவற்றையும் சொல்கிறேன். விவரணத்தை கவனமாக கேளுங்கள். சாயியின் அற்புதமான கதைகள் பாக்கியம் அளிப்பவை. கேட்பதால் ஏற்படும் விளைவுகளும் பாக்கியம் அளிப்பவை. மனதில் சிந்திக்க சிந்திக்க நம்முடன் பிறந்த நற்குணங்கள் மேலோங்கும். சாயி பாதங்களில் சத்பாவம் வளரும். இப்பொழுது நாம் முதலில் சாவடி வர்ணனை செய்வோம். அலங்கார அணிவகுப்பு திருவிழாவை பற்றி சொற்சித்திரம் ஒன்று வரைவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நியமமாக பாபா சாவடியில் உறங்கினார். ஒரு நாள் மசூதியில் உறங்கினார். மறுநாள் சாவடியில் உறங்கினார். மகா சமாதி அடையும் வரை பாபா இரவில் உறங்கும் கிரமம் இவ்வாறு இருந்தது. பின்னர் 1909 ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து சாவடி வழிபாடும் பஜனையும் பூஜையும் தொடங்கின. சாவடியில் நடந்த திருவிழாவை என் புத்திக்கு எட்டியவாறு விவரிக்கிறேன். சாயியின் கிருபை இதற்கு தேவையான அருள் வெளிப்பாட்டை தந்து என்னுடைய முயற்சியை பூரணமாக பலனுள்ளதாக செய்யும். சாவடியில் உறங்கும் முறை நாளன்று பஜனை மண்டலி மசூதிக்கு வரும். பிற்பகல் வேளையிலிருந்தே சபா மண்டபத்தில் பஜனை ஆரம்பித்து விடும். பின்புறத்தில் துளசி பிருந்தாவனத்துக்கு இடப்பக்கத்தில் ஒளி வீசும் ரதம் நிற்கும். பாபா முன்னால் அமர்ந்திருப்பார். மத்தியில் பஜனை பாடும் பக்தர்கள் அமர்ந்திருப்பர். ஹரி பஜனையில் ஈடுபாடு கொண்ட ஆடவரும் பெண்டிரும் நேரத்தோடு வந்து சபா மண்டபத்தில் தம் தம் இடங்களில் அமர்ந்து கொள்வர். கோல் கொண்டு அடிக்கும் வட்டமணி வகையைச் சேர்ந்த சேகண்டியை சிலர் கையில் எடுத்துக் கொள்வர். சிலர் சப்பலா கட்டியால் கைத்தாளம் போடுவர். சிலர் மிருதங்கத்துடன், வேறு சிலர் கஞ்சிராவுடனும் பஜனையில் சேர்ந்து கொள்வர். இவ்வாறாக பஜனை கோலாகலமான கூட்டிசையாக அமையும். ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்.